Morning students. Today now we are discussing about principle of inheritance and variation. The last class பாத்தீங்க அப்படினு கேட்டா அதாவது sex determination x linked gene y linked gene பார்த்தோம் இல்லையா அதுல மேக்ஸிமம் பாத்தீங்க அப்படினா today now we are discussing about inheritance of x linked gene. சரிப்பா இந்த இன்ஹெரிடன்ஸ் ஆஃப் எக்ஸ் லிங்க்டு ஜீன்னா என்ன மீனிங் அதாவது எக்ஸ்ல இருக்கக்கூடிய அதாவது எக்ஸ் குரோமோசோம்ல இருக்கக்கூடிய ஜீனை டிபெண்ட் பண்ணி இருக்கக்கூடிய கேரக்டர் சொல்லிருக்கோம் வாட் இஸ் எக்ஸ் லிங்க்டு ஜீன் அதாவது the gene present in the different region of chromosome is called x linked gene அப்படினு சொன்னோம் இல்லையா அப்ப இந்த x linked gene மூலமா ட்ரான்ஸ்ஃபர் ஆகக்கூடிய இன்ஹெரிடன்ஸ் ஆர் கேரக்டர் நமக்கு தெரியும் நார்மலா வந்து பாத்தீங்கன்னா இன்ஹெரிடன்ஸ் அப்படினா என்ன சொல்லுவோம் transfer the character from one generation to another generation அல்லது parent to offspring அப்படினு சொல்லுவோம் இங்க வந்து பாத்தீங்க அப்படினு கேட்டா எது வழியா சார் அப்படினு கேட்டா என்ன ஜெனடிக் கேரக்டர் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க through எது வழியான்னு கேட்டா x linked அதாவது x குரோமோசோம்ல இருக்கக்கூடிய ஜீன் மூலமா இதுல மூணு டிசீஸ் பார்த்தோம் ஹீமோபிலியா ஒன்னு பார்த்தோம் கலர் பிளைண்ட்னஸ் ஒன்னு இருந்தது டச்லீஸ் மஸ்குலர் டிஸ்ட்ரோபின்னு ஒன்னு இருந்தது அதுல ஹீமோபிலியா கம்ப்ளீட் பண்ணியாச்சு டுடே நவ we are discussing about color blindness. சார் கலர் பிளைண்ட்னஸ் என்ன தமிழ்ல பாருங்க இறக்குருடு அப்படின்னு சொல்லுவாங்க அதாவது மேக்ஸிமம் பாத்தீங்கன்னா மங்களா எதுவுமே தெரியாம வந்து டிம்மா இருக்கக்கூடிய ஒரு ப்ராசஸ் சரிப்பா இப்போ இதுல மேக்ஸிமம் பாத்தீங்க அப்படின்னா எல்லா ஜெனடிக் டிசீஸ்க்கு மெயின் காரணம் யாருன்னா ரெசிசிவ் ஜீன் தான் நம்ம பாடியில ரெண்டு ஜீன் இருக்கு டாமினன்ட் ஒன்னு இருக்கு ரெசிசிவ் ஜீன் ஒன்னு நம்ம எடுத்துருக்கோம் ஆல்ரெடி வந்து பாத்தீங்க அப்படின்னா டூ டைப் ஆஃப் பள்ளி சொல்லியிருக்கோம் ஒன்னு டாமினன்ட் இன்னொன்னு ரெசிசிவ் அப்படின்னு சொல்லியிருக்கோம் ஒவ்வொரு ஜீனுக்குமே ஒரு டாமினன்ட் இருக்கு இன்னொன்னு ரெசிசிவ் இருக்கும் இப்ப அதே மாதிரி பாத்தீங்க அப்படின்னா இங்கேயும் டாமினன்ட் ஜீன் இருக்கு ரெசிசிவ் ஜீன் இருக்கு ரெசிசிவ் ஜீனால தான் நிறைய மோஸ்ட்லி டிசீஸ் ஃபார்ம் ஆகுது இப்போ எக்ஸாம்பிள் பாத்தீங்க அப்படின்னா இங்க டாமினன்ட் எக்ஸ் லிங்க்டு ஒன்னு டாமினன்ட் அப்படின்னு சொல்லுவாங்க நெக்ஸ்ட் ஒன் இஸ் கால்ட் ரெசிசிவ் இப்போ இந்த டாமினன்ட் எக்ஸ் லிங்க்டு ஜீன் ரெசிசிவ் எக்ஸ் லிங்க்டு ஜீன் சொல்லுவோம் இப்போ இந்த டாமினன்ட் ரெசிசிவ் அதாவது டாமினன்ட் எக்ஸ் லிங்க்டு ஜீன் இருக்கு இல்லையா இதனுடைய வேலை என்ன அதே மாதிரி ரெசிசிவ் எக்ஸ் லிங்க்டு ஜீனோட வேலை என்ன இப்ப டாமினன்ட் எக்ஸ் லிங்க்டு ஜீனோட வேலை ஃபார்மேஷன் ஆஃப் கலர் ஃபார்மேஷன் ஆஃப் கலர் எங்க அப்படின்னா சென்சிட்டிவ் செல் சென்சிட்டிவ் செல் யார் சார் நம்ம பாடியில பாத்தீங்க அப்படின்னு கேட்டா ஐல ரெண்டு இருக்கு ஒன்னு ராட் செல் அப்படின்னு சொல்லுவோம் இன்னொன்னு கோன் செல் அப்படின்னு சொல்லுவோம் அதாவது உணர் செல்கள் அப்படின்னு சொல்லுவாங்க ராட்ல ரொடாப்சின் அப்படிங்கிற ஒரு பிக்மெண்ட் கோன்ல அயோடாப்சின் அப்படிங்கிற ஒரு பிக்மெண்ட் இருக்கு கோன் செல்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா ஃபார்மேஷன் ஆஃப் என்னன்னு கேட்டா கலர் அப்படின்னு சொல்லுவாங்க கலர் ஆஃப் ஐ அப்படின்னு சொல்லுவாங்க இதுல கலர் ஃபார்மேஷனுக்கு வெரி இம்பார்ட்டன்டா இருப்பது டாமினன்ட் எக்ஸ் லிங்க்டு ஜீன் இப்போ அவங்க பாடியில டாமினன்ட் இல்ல ரெசிசிவ் தான் இருக்கு அப்ப ரெசிசிவ் இருந்தா என்ன பண்ண முடியாது டு நாட் ஃபார்மேஷன் என்ன சார் அப்படின்னு கேட்டா என்ன எழுதுவேன் தட் இஸ் a sensitive cell in cone இவங்களால வந்து பாத்தீங்க அப்படின்னா கோன் செல்ல சென்சிட்டிவ் கோன் செல் சொல்லிருக்கு இல்லையா அதுல வந்து கலரை ஃபார்ம் பண்ண முடியாது இப்போ இதுல ரெண்டு பர்சன் இருக்காங்கன்னு வச்சுக்கோ ஹோமோசைகஸ் ஒருத்தர் இருக்காங்க ஹெட்டிரோசைகஸ் ஒருத்தர் இருக்காங்க ஹோமோசைகஸ் ஒருத்தர் ஹெட்டிரோசைகஸ் ஒருத்தர் இப்போ ஹோமோசைகஸ் ஹோமோ அப்படின்னாவே அது சேம் ஆர் சிமிலர் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா இப்போ இந்த இடத்துக்கு வந்து பார்த்தா அப்படின்னா ஹோமோசைகஸ் இவங்க யார் ஃபீமேல் ஹோமோசைகஸ் கேமிட் அப்படின்னு சொல்லுவாங்க இது யார் அப்படின்னு கேட்டா மேல் கேமிட் சரி இவங்க ரெண்டு பேர்த்தாலையுமே என்ன பண்ண முடியாதுன்னா டு நாட் டிஸ்டிங்கிஷ் ரெட் அண்ட் கிரீன் கலர் ரெட் கலரையும் கிரீன் கலரையும் என்ன பண்ண முடியாது டிஸ்டிங்ஷன் பண்ண முடியாது வேறுபடுத்த முடியாது ஓகே என்ன சார் அப்படின்னா மேக்ஸிமம் டிம்பா தெரியும் அப்ப இத பேஸ் பண்ணி டூ டைப் ஆஃப் கலர் பிளைண்ட்னஸ் இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதாவது வந்து பாத்தீங்க அப்படின்னா நார்மல் உமன் மேரிட் வித் கலர் பிளைண்ட்னஸ் மேல் அதே மாதிரி வந்து பாத்தீங்க அப்படின்னா கலர் பிளைண்ட்னஸ் ஃபீமேல் மேரிட் வித் நார்மல் மேல் அப்படிங்கிற மாதிரி ரெண்டு கான்செப்ட் கொடுத்திருக்காங்க இதுல ஃபர்ஸ்ட் மேரேஜ் யாருக்கு பண்றாங்க அப்படின்னு கேட்டா தட் இஸ் இந்த நார்மல் ஃபீமேல் நார்மல் ஃபீமேல் இவங்க யார் அப்படின்னு கேட்டா கலர் பிளைண்ட்னஸ் மேல் இப்ப நார்மல் ஃபீமேல் எப்படி இருப்பாங்கன்னா எக்ஸ் பிளஸ் இவங்க பேரண்ட் கலர் பிளைண்ட்னஸ் பாத்தீங்க அப்படின்னு கேட்டா XY Y மைனஸ் இவங்க ஒரு கேமிட் இவங்க ரெண்டு பேருக்கு மேரேஜ் ஆகுது அப்ப இவங்க மேரேஜ் ஆகி இவங்க ரெண்டு பேரும் என்ன பண்றாங்கன்னா ரெண்டு வகையான கேமிட்டை ப்ரொடியூஸ் பண்றாங்க ஒரு வகையான கேமிட் என்னன்னு கேட்டா X பிளஸ்
இங்க x plus இது ஃபீமேல் ப்ரொடியூஸ் பண்ணக்கூடிய 2 gamete. இங்க மேல் can producing 2 type of sperm அப்படினு சொல்வாங்க. ஒரு டைப் ஆஃப் ஸ்பெர்ம் XC, அதே மாதிரி XT இன்னொரு டைப் ஆஃப் ஸ்பெர்ம் என்னங்கடா Y மைனஸ் அப்படினு சொல்லுவோம். இது ரெண்டு எக், இது ரெண்டு ஸ்பெர்ம் அப்படிங்கிற மாதிரி ஞாபகம் வச்சுக்கோ. ஓகேப்பா. இப்போ இது வந்து கேமெட்ஸ். இப்போ F1 ஜெனரேஷன். இப்போ இவங்களுக்கு மேக்ஸிமம் மேரேஜ் பண்ண என்ன சார் கிடைக்கலாம்? X plus XC அப்படிங்கிற ஒரு சைல்டு, இன்னொன்னு பாத்தீங்க அப்படின்னா X plus Y minus அப்படிங்கிற ஒரு சைல்டு. இப்போ இதுல இவங்க என்ன சார் அப்படின்னு கேட்டா மேக்ஸிமம் என்ன சொல்லுவாங்க? நார்மல் ஃபீமேல், ஆனா என்ன சார் அப்படின்னா கேரியர். C இருந்தாவே கேரியர் அப்படிங்கறத ரெஃபர் பண்ணோம். இவங்க யார் அப்படின்னு கேட்டா நார்மல் மேல். இப்ப இந்த இடத்துக்கு நார்மல் ஃபீமேல் கேரியரை யார் மேரேஜ் பண்றா அப்படின்னு கேட்டா நார்மல் மேல் மேரேஜ் பண்றாங்க. அப்ப இவங்களுக்கான கேமெட்ஸ் என்ன? இவங்களும் ரெண்டு வகையான கேமெட்டை ப்ரொடியூஸ் பண்றாங்க. ஒரு வகையான கேமெட் X plus, இன்னொரு வகையான கேமெட் XC. அதே மாதிரி இங்க இன்னொரு வகையான கேமெட் X plus, இங்க Y minus அப்படின்னு சொல்லுவோம். இப்போ இது கேமெட்ஸ். இப்போ இவங்க ரெண்டு பேருக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா வந்து என்ன சார் குழந்தை பிறக்குது? தட் இஸ் இது F2 ஜெனரேஷன். X plus X plus அப்படிங்கிற ஒரு கேப் சைல்டு, X plus Y minus அப்படிங்கிற ஒரு சைல்டு, XC X plus அப்படிங்கிற ஒரு சைல்டு, தென் XC Y minus அப்படிங்கிற ஒரு சைல்டு. இப்போ டோட்டலா வந்து பாத்தீங்க அப்படின்னா 4 பேர். இதுல வந்து பாத்தீங்க அப்படின்னா XX இது வந்து நார்மல் ஃபீமேல். இவங்க யார் அப்படின்னு கேட்டா நார்மல் மேல். இவங்க யார் அப்படின்னா நார்மல் ஃபீமேல் தான், பட் என்னன்னு கேட்டா என்னது கேரியர். இவங்க யார் சார் அப்படின்னா கலர் பிளைண்ட் மேன். அப்ப இதுல மேக்ஸிமம் பாத்தீங்க அப்படின்னா இவங்க யார் அப்படின்னு கேட்டா சன். ஓகே. இப்போ இவங்க வந்து பாத்தீங்கன்னா கலர் பிளைண்ட்னஸ் வந்து எப்படி சார் இவங்க வந்து பாத்தீங்கன்னா இந்த சன் வாங்கி இருக்கான்னு கேட்டா ஃப்ரம் கிராண்ட்ஃபாதர். ஓகே. அவங்க தாத்தா கிட்ட இருந்து த்ரூ எது வழியான்னு கேட்டா என்ன சொல்லியிருக்கோம்? இங்க பாரு, டெனிஸ் வந்து பார்த்தா அப்படின்னா ஃபீமேல் டாட்டர். ஓகே. அவங்க குழந்தை மூலியமா வந்து பார்த்தா அப்படின்னா வாங்கியிருக்கான். அப்ப மேக்ஸிமம் இப்படி ஃபார்ம் ஆயிருந்தா கிறிஸ்டாஸ். அப்ப இந்த மெத்தட் அப்படியே தாத்தா, ஓகே, அந்த தாத்தா அவங்க வந்து பாத்தீங்க அப்படின்னா குழந்தை டாட்டர், தென் நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்க அப்படின்னா சன், அதாவது வந்து பாத்தீங்கன்னா பேரனுக்கு வந்து பாத்தீங்கன்னா வந்திருக்கு அப்படின்னு சொல்லுவோம். இது என்ன மெத்தட் அப்படின்னா கிறிஸ்டாஸ் மெத்தட் அப்படின்னு சொல்லுவாங்க. தென் இந்த நெக்ஸ்ட் கெட்டிங் வந்து பாத்தீங்க அப்படின்னு கேட்டா இது வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு மெத்தடு. ரெண்டாவது மெத்தட் பாத்தீங்க அப்படின்னா யார மேரேஜ் பண்றாங்கன்னு பாரு. இந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா நார்மல் மேல் யார் சார் மேரேஜ் பண்றாங்கன்னா கலர் பிளைண்ட்னஸ் ஃபீமேல். கலர் பிளைண்ட் ஃபீமேல யார் மேரேஜ் பண்றா அப்படின்னு கேட்டா நார்மல் மேல். அப்ப இவங்களுக்கு என்ன சார் வந்து பாத்தீங்க அப்படின்னா கேமெட்ஸ் இருக்கும். இப்போ எக்ஸாம்பிள் பாத்தீங்க அப்படின்னா இந்த இடத்துக்கு நார்மல் கலர் பிளைண்ட்னஸ் ஃபீமேல் சொல்லிருக்கோம் இல்லையா? இப்போ இவங்க யாரு? நார்மல் ஃபீமேல். இப்போ வந்து பாத்தீங்க இவங்க யாரு அப்படின்னா கலர் பிளைண்ட்னஸ் வந்து பாத்தீங்கன்னா மேல். இப்போ வந்து நார்மல் இங்க கலர் பிளைண்ட்னஸ் ஃபீமேல் மேரிட் வித் யார் அப்படின்னு கேட்டா நார்மல் மேல் அப்படின்னு சொல்லுவோம். இப்போ இவங்க பேரண்ட்ஸ். இப்போ இவங்க என்ன பண்றாங்க அப்படின்னா ரெண்டு வகையான கேமெட்டை ப்ரொடியூஸ் பண்றாங்க. ஒன்னு வந்து பாத்தீங்க அப்படின்னா XC XCன்னு சொல்லுவோம். இப்போ இது ரெண்டுமே யார் அப்படின்னு கேட்டா கலர் பிளைண்ட்னஸ் ஃபீமேல். இவங்க யார் அப்படின்னா நார்மல் மேல். ஓகே. இப்போ இது கேமெட்ஸ். இப்போ இவங்க ரெண்டு பேருக்கும் பிறக்கக்கூடிய குழந்தை எப்படி சார் இருக்கலாம்னா XC X plus ஒரு குழந்தை, XC Y minus இது ஒரு சைல்டு. இப்போ இவங்க யார் சார் அப்படின்னு கேட்டா ஃபீமேல், அதாவது நார்மல் ஃபீமேல் பட் கேரியர். இவங்க யார் சார் அப்படின்னு கேட்டா என்ன எழுதுவ? கலர் பிளைண்ட் மேல். அப்ப இந்த இடத்துல இவங்க இந்த இடத்துல பேரண்ட் யார் சார் அப்படின்னு கேட்டா என்ன சொல்லுவோம்? இவங்க ரெண்டு பேருக்கு, அதாவது கலர் பிளைண்ட்னஸ் ஃபீமேல நார்மல் மேல் மேரேஜ் பண்ணுனா அவங்களுக்கு நார்மல் ஃபீமேல் பட் கேரியர் உமன் கிடைக்கிறாங்க. இங்க வந்து பாத்தீங்க அப்படின்னு கேட்டா என்னது?
கலர் பிளைனஸ் மெயில் கிடைக்கிறாங்க. இப்போ இவங்க வந்து பாத்தீங்க அப்படின்னா கேமெட்ஸை யூஸ் பண்ணிக்கோ. இப்போ இவங்க ரெண்டு பேரும் மேரேஜ் பண்றாங்க. அப்ப இதனால வரக்கூடிய கேமெட் பாத்தீங்க அப்படின்னா ரெண்டு, ஒன்னு எக்ஸி எக்ஸ் பிளஸ் அப்படின்னு சொல்லுவோம். இது ஒரு கேமெட், எக்ஸ் பிளஸ் முன்னாடி கொண்டு வந்துரு எக்ஸி, இது ஒரு கேமெட் ரெண்டு, இது எக்ஸி ஒய் மைனஸ் அப்படிங்கிற ஒரு கேமெட். அப்ப என்ன பண்றாங்க இவங்க ரெண்டு டைப் ஆஃப் எக், எக் பிளஸ் அப்படிங்கிற ஒரு எக், எக்ஸி அப்படிங்கிற ஒரு எக், இவங்க ரெண்டு டைப் ஆஃப் ஸ்பெர்ம் எக்ஸி ஒய் மைனஸ் அப்படின்னு சொல்லுவோம். இது வந்து பாத்தீங்கன்னா என்ன சொல்லுவோம் கேமெட்ஸ். இந்த இடத்துக்கு இவங்களுக்கான கேமெட்ஸ் பாத்தீங்க அப்படின்னா என்னது மேக்ஸிமம் பாத்தீங்கன்னா எக்ஸி எக்ஸ் பிளஸ் அப்படின்னு சொல்லுவோம். ரெண்டாவது வந்து பாத்தீங்க அப்படின்னா இங்க எக்ஸி ஒய் மைனஸ் அப்படின்னு சொல்லுவோம். இதுதான் கேமெட்ஸ். இப்ப அப்படி வரும்பொழுது வந்து பாத்தீங்க அப்படின்னா இவங்களுக்கான சைல்டு என்ன சார் கிடைக்கலாம், எக்ஸ் பிளஸ் எக்ஸி அப்படிங்கிற ஒன்று. ரெண்டாவது எக்ஸ் பிளஸ் ஒய் மைனஸ் அப்படிங்கிற ஒரு சைல்டு. நெக்ஸ்ட் எக்ஸி எக்ஸி அப்படிங்கிற ஒரு சைல்டு. தென் எக்ஸி ஒய் மைனஸ் அப்படிங்கிற ஒரு சைல்டு. அப்போ மொத்தம் 4 சைல்டு கிடைக்குது. இப்போ இதுல வந்து பாத்தீங்க அப்படின்னு கேட்டா என்னது நார்மல் ஃபீமேல் தான், ஆனா என்ன பண்றாங்க அப்படின்னா கேரியர். இங்க பாத்தீங்க அப்படின்னா நார்மல் மேல், இங்க வந்து பார்த்தா அப்படின்னா கலர் பிளைண்ட் ஃபீமேல். இவங்க யார் அப்படின்னு கேட்டா கலர் பிளைண்ட் மேல். அப்போ உனக்கு என்ன கிடைச்சிருக்கு அப்படின்னா 4 பேர். இது வந்து பாருங்க F2 ஜெனரேஷன், அதாவது ஒரு நார்மல் ஃபீமேல் வித் கேரியர், இங்க நார்மல் மேல் கிடைச்சிருக்காங்க. கலர் பிளைண்ட்னஸ் உமன் ஒருத்த, கலர் பிளைண்ட்னஸ் மேல் ஒருத்த உருவாயிருக்காங்க. இப்போ இதுல வந்து பாத்தீங்க அப்படின்னு கேட்டா இதை யார் அஃபெக்ட் ஆயிருக்கா, இப்போ இந்த இடத்துக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா ஃபீமேல் தான் அஃபெக்டட் கலர் பிளைண்ட்னஸ். ஆனா இங்க பாத்தீங்க அப்படின்னு கேட்டா உங்களுக்கு என்ன இருக்கு, அதாவது ஃபீமேல் வந்து பாத்தீங்க அப்படின்னா நார்மலா கேரியர் ஆயிருக்காங்க. அதே மாதிரி கலர் பிளைண்ட்னஸ் ஃபீமேல், அதே மாதிரி கலர் பிளைண்ட்னஸ் மேல். இவங்க எல்லாம் எப்படி சார் வராங்க அப்படின்னா அவங்களுடைய பேரண்ட்ஸ், அதாவது மதர்கிட்ட இருந்து வந்து பாத்தீங்க அப்படின்னா வாங்கிக்கிறாங்க. ஓகே, அண்டர்ஸ்டாண்டா? இது எந்த மெத்தட் அப்படின்னா கிறிஸ்டாஸ் மெத்தட் அப்படின்னு சொல்லுவாங்க. இதுல ஒரு 1 மார்க் क्वेश्चन இருக்கு, கிறிஸ்டாஸ் மெத்தட் அப்படின்னு சொல்லுவாங்க ஒன்னு. அப்படி இல்லைன்னா வெரி இம்பார்ட்டன்ட் 5 மார்க் கலர் பிளைண்ட்னஸ் கேட்கலாம். அப்படி இல்லைன்னா ஒன்லி ஃப்ளோ சார்ட் மட்டும் என்ன பண்ணலாம் அப்படின்னா இதை ஃபார்ம் பண்ணி என்ன क्वेश्चंस கேட்கலாம். ஓகேவா? டுடே இதான் ஹோம்வொர்க், எல்லாம் படிச்சுக்கோ. ஆல் தி பெஸ்ட்.